அதிமுக எதிர்க்கட்சியா செயல்படாதனால தான் இன்னைக்கு டிவிக எதிர்க்கட்சியா செயல்பட்டு இன்னைக்கு டிவிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி நிகழ்ந்துட்டு இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வரணும், ஒரு வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் உங்க கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனைகளை பேசினாங்க. கரூருடைய பிரச்சனை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 30 வருஷ வாழ்க்கையில நம்பர் 1 ஆகிறதுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வீட்டுல யாரும் சும்மா இருந்து சினிமா துறையில நம்பர் 1 ஆக முடியாது. அவர் 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் ரோட்ல நடக்கிறது ரெடியா இருக்கிறார். மராத்தான் மாதிரி ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறார். திமுக மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வச்சீங்க. அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அதை சரியா கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக எதிர்க்கட்சியா செயல்படாதனால தான் இன்னைக்கு டிவிக எதிர்க்கட்சியா செயல்பட்டு இன்னைக்கு டிவிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி நிகழ்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அதோடைய தேர்தலை நீங்க பாப்பீங்க. அரசு பணிகள் குறித்து பேசுனீங்க சார், அது தேர்தல் அறிக்கையில் எதுவும் அதை பத்தி இருக்குதா? நீங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட மாற்று திட்டம் என்ன? கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அவர்கள் முக்கிய பிரச்சனையாக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி முதல்ல அதை நோக்கி தான் இந்த மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பு, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரே வருஷத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோள், எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். அது தேர்தல் அறிக்கையில் தலைவர் வெளியிடுவார். விஜய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும், ஒரு வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் உங்கள் கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனைகளை பேசினாங்க. கரூருடைய பிரச்சனை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலான கட்சி தலைவர் வெளியே சொல்கிறதுக்கும் ஒரு கட்சி தலைவர் வந்தால் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பை சார்ந்து நாங்கள் காவல்துறையோடைய பர்மிஷனை நாட வேண்டிய சுச்சுவேஷன் எங்களுக்கு இருக்குது. ஒரு 30 வருஷ வாழ்க்கையில் நம்பர் 1 ஆகிறதுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வீட்டில் யாரும் சும்மா இருந்து சினிமா துறையில் நம்பர் 1 ஆக முடியாது. 18 மணி நேரம் உங்களுக்கு தெரியும் சினிமா துறையை பற்றி. 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் அந்த இடத்த நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ 18 மணி நேரம் உழைச்சி அவருடைய துறையில் நம்பர் 1 இருக்கிறவருக்கு அந்த துறையை தூக்கி போட்டுட்டு இந்த துறையில் நம்ம மக்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணோம்னா அவர் 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் ரோட்டில் நடக்கிறது ரெடியாக இருக்கிறார். மராத்தான் மாதிரி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் காவல்துறையோட பர்மிஷன் என்ன சொல்லுது? எஸ்ஓபி நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு பத்திரிகையாளர் எஸ்ஓபியை படிங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி எஸ்ஓபியை பதிவு பண்ணதே கிடையாது. 30 நாள் ஆகும். மக்களுடைய பாதுகாப்புக்கு அந்த கட்சி கூட்டம் தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆர்மடு போலீஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எதுக்காக இருக்குது? இந்த மாதிரி கூட்டம் வரும்பொழுது, திருவிழாக்கள் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பு அவங்க உறுதி செய்யணும். அவங்க சொல்லி நாங்கள் செய்யலைன்னா அப்போ நம்ம பர்மிஷன் டினை பண்ணலாம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தலைவர் வராரு, பர்மிஷன் வராருன்னா எங்களுடைய கோரிக்கைப்படி மக்கள் திருச்சி கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7க்கு 11 கிலோமீட்டருக்கு 7 மணி நேரம் ஆச்சு. திருவாரூர் கூட்டம் 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ மக்களுடைய கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாகிகள் 2000 பேர் இருக்கலாம். எந்த கட்சியாக இருந்தாலும், திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட நிர்வாகிகள் 2000-3000 பேர் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் காவல்துறை கிட்ட தான் ரோடோடைய கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. எந்த ரோட்டில் யார் வரணும், எதை எப்படி பிளாக் பண்ணணும்னு அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அப்போ 6 கூட்டம் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய இழப்பை நாங்கள் பார்த்துட்டோம். அந்த இழப்பு எங்களுக்கு நடக்கக்கூடாமல் இருக்கணும்னு, இன்னும் நடக்கக்கூடாது இருக்குங்கிற தலைவருடைய மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மக்களுடைய பாதுகாப்பு நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு தலைவருடைய வருகை பிரச்சாரம்ங்கிறது முழுக்க காவல்துறையோடைய சப்போர்ட்டோட தான் நாங்கள் நடத்த முடியும். அவர் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண போறாரு? அடுத்த 30 வருஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கை, 40 வருஷத்துக்கு நான் சாவர வரைக்கும் அரசியல்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. மலேசியாவிலே பார்த்துருப்பீங்க. அப்போ எங்களுடைய பர்மிஷன் நாங்கள் கேட்குறோம். இப்போ கூட சேலத்தில் கேட்டோம். அவங்க என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க? 5000 பேர் கீழேனா நாங்கள் உடனே கொடுத்துருவோம். 50,000 பேருனா எங்களுக்கு 40 நாள் ஆகும், 30 நாள் ஆகும். 40 நாள் ஆச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிடும். 40 நாளுக்கு ஒரு கூட்டம் போகிறதா இருந்தால் எலெக்ஷனே முடிஞ்சிடும் எனக்கு. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? அப்போ அவங்களோட நோக்கம் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்துங்கிறாங்க. நாங்கள் உடனே பர்மிஷன் கேட்டுறோம். ஓகே, நாங்கள் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்திக்கிறோம். அதுக்கான இடத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இதுதான் நாங்கள் போலீஸை கேட்டுக்கோம். ஈரோட்டில் நாங்கள் சும்மா குறை சொல்ல போலீஸை. ஈரோட்டில் நாங்கள் பர்மிஷன் எடுத்து நடத்தினோம். அங்கே இருக்க எஸ்பி உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டான மக்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க. நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் கரூரில் அந்த போலீஸ் அப்படி சப்போர்ட் பண்ணலை. அதுக்கான என்கொயரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சேலத்திலையும் போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ரோடு ஃபுல்லாகவே நடக்கிறதுக்கு ரெடி. ஆனால் மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை தான். நாங்கள் பர்மிஷன் இப்போ கூட 10 சிட்டிக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டு இன்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். காவல்துறை அனுமதி கிடைச்ச உடனே அவருடைய விசிட்
ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு, தலைவரோட எதிர்பார்ப்பு. விவகாரத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, அரசுக்கு அதற்கான கெடுவதை விதிக்கிறீங்களா? இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது சட்டப்பேரவையில சில கேள்வி எழுப்பலாம். தாவேக்காவுடைய நிலைப்பாடு எப்படி? அதுதான் நான் சொல்றேன். டிஎன்பிசிங்கிறது வந்து 30 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் பேரை வந்து நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எங்களுடைய கோரிக்கையும் சரி மக்களோட கோரிக்கையும் சொல்லும்போது வந்து சட்டசபையை வந்து டிரான்ஸ்பரன்சியாக நேரலில் கொண்டு வாங்க. ஏன் இங்கே இருக்க பத்திரிகையாளருக்கு முன்னாடி நேரலில் ஒளிபரப்புனா என்ன பிரச்சனை? ஒரு எதிர்கட்சி தலைவரோ ஒரு எம்எல்ஏவோ பார்த்து வந்து முதலமைச்சர் பார்க்கும்போது டிஎன்பிசி இது வரைக்கும் எல்லா முதலமைச்சர்களும் பேசியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் ஜனநாயகமற்ற முதலமைச்சர் நேரில் ஒளிபரப்புன்னு இதே முதலமைச்சர் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. முதலமைச்சர் ஆயிட்டால 4 வருஷம் ஆச்சு, நேரில் ஒளிபரப்புங்க, யார் வேணா கொஸ்டின் கேட்கட்டும், பதில் சொல்லுங்க. எதனால நிப்பாட்டணும், 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோமா, வேலை கொடுக்கலையா அப்படிங்கிறது பதில் சொல்லட்டும். நேரில் ஒளிபரப்பட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க பதில் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியும். எல்லாம் மறைச்சு வைக்கணும் சட்டசபையிலங்கிறதா வைக்க. ஒரு அரசு நிர்வாகம் டிரான்ஸ்பரன்சியா செயல்பட்டாதான் ஊழலை ஒழிக்க முடியும். ஊழலை ஒழிக்கணும்னா டிரான்ஸ்பரன்சியா சட்டசபை சட்டமன்றத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை ஒளிபரப்பணுங்கிறது எங்களோட கோரிக்கை.